ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அம்மாவுடைய இல்லத்துல ஆண்டவரே கூடி வந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் நினைத்தருளும். இந்த மாலை வேளையில உம்முடைய பிரசன்னத்துல ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரத்துல, கடந்த மாதங்களில கர்த்தர் எங்களை கண்மணியை போல காப்பாற்றி இதுவரையிலும் வழி நடத்தின கர்த்தர் இனி வரும் காலங்களிலும் நேரங்களிலும் உடைய கிருபை எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரை கேட்கிற உம்முடைய வார்த்தை, சாட்சிகள், ஜெபங்கள் அனைத்திலும் உடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த இல்லத்தை சுற்றி உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்தருளும். வேலி அடைங்க, பாதுகாப்பை கொடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய மக்கள் அனைவரையும் நேரத்தோட கொண்டு வாங்க. உம்முடைய வார்த்தையை கேட்கவும் வெளிச்சம் பெறவும் ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாய் ஆண்டவரே இந்த பகுதியில சுவாமி அநேகருக்கு ஆண்டவரை முன்மாதிரியான ஜீவியத்தை கர்த்தர் உம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடலாமா? பாட்டு போக்கு இருக்காமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல நீர் புடமிட்டேன், வெள்ளியை புடமிடும் போல நீர் விடமிட்டேன், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொறுத்தரைகள் நிறைவேற்றி சோதிரங்கள் செலுத்துவேன், பொறுத்தரைகள் நிறைவேற்றி சோதிரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணினேன், கண்ணீரில் துருத்தேன். அலைச்சல்களை எண்ணினேன், கண்ணீரில் துருத்தேன். அதை வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். அதை வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டான். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம்.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதியின் கரத்தினான் தாங்கியே நடத்துவான், நீதியின் கரத்தினான் தாங்கியே நடத்துவான். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாத்துமா பாத்துமா பாத்துமா. நூத்தி ஆறாவது சங்கீதம் 1ல இருந்து ஒரு 10 வசனங்கள் யாராவது வாசிங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும் படித்து உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தனது வல்லமையை வெளிப்படுத்தும்படி
அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கையில் அவர்களை விலக்கி மீட்டார். ஜெபம் பண்ணலாம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பாருங்க. கிருபை மகா ஈஸ்வரி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் நினைத்தருள்வீராக. உம்மீது பற்றுதலாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தர் இங்கு கூடியிருக்கிற உம்முடைய மக்களை நினைத்தருள்வீராக. அவர்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய நல் வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாய் ஆண்டவரே காணப்பட உதவி செய்யும். உடைய உள்ளத்துல ஆண்டவரே உள்ளத்தின் ஏக்கங்கள் ஆண்டவரே, விருப்பங்கள் ஆண்டவரே, வாஞ்சைகள் அனைத்தையும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, விடுதலை பெற்றவர்களாக, நிறைவை பெற்றவர்களாக, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த இடத்தை விட்டு புறப்பட கர்த்தர் அவர்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுங்க. உம்முடைய வார்த்தையை கவனமாய் கேட்கக்கூடிய கிருபையை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இங்க வந்திருப்பது நல்லது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் எவ்வளவு அதிகமாய் கூடியிருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நமக்கு பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படும் என்பதுல சந்தேகம் இல்லை. சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்துல அம்மா அவங்க எனக்கு போன் பண்ண மாத்திரத்திலே எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை நீ பேசு அப்படின்னு சொல்லி. அதனால எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? பரலோக ராஜ்யம் என்றால் என்ன இல்லையா? இப்ப பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்றால் என்ன உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? என்ன உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லுங்க. சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிற இடம். வெரி குட். அப்புறம் கரெக்ட் கரெக்ட். அப்புறம் சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல. உங்களுக்கு வேற யாருக்காவது தோணுதா? சரி, இப்போ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு இடம் தான் பரலோகம் இல்லையா? இப்போ எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி, இப்ப ஆதியில ஆதாம ஆண்டவர் உருவாக்குனாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆதியில முதல் மனிதன், ஆதி மனிதன் நம்மளை உருவாக்குறதுக்கு நம்முடைய ஆதி தகப்பன் யாரு அப்படின்னா ஆதாம். அவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியில முதல் மனிதனாக உருவாக்குனார். அவனை எப்படி உருவாக்குனார் தெரியுமா? அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சுட்டு கடைசியா தான் மனுஷனை உருவாக்குனார்.
மனுஷனை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு செய்யல. அவர் என்ன பண்ணாரா? எல்லாவற்றையும் உருவாக்குனாராம். என்ன உண்டாக்குனாரு? வானத்தை உண்டாக்குனாரு, பூமியை உண்டாக்குனாரு, சமுத்திரத்தை உண்டாக்குனாரு, மீன்களை, மிருகங்களை, இல்லையா, ஜீவராசிகள் எல்லாம் உருவாக்குனாரு, செடி கொடி எல்லாம் உருவாக்குனாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்குனார். அந்த தோட்டத்துல கொண்டு போய் ஆதாமை அதுல வைத்து அவனை பராமரித்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானா எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு அதெல்லாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனை பராமரிக்கிறதுக்கு, அவன் சாப்பிடுறதுக்கு, அவனுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு உண்டான எல்லா காரியத்தையும் உருவாக்கி அவனை கொண்டு போய் அந்த தோட்டத்துல வச்சாராம். அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டம். அப்போ ஏதேன் என்றால் என்ன? மகிழ்ச்சி. நீ கரெக்டா சொன்ன. அந்த தோட்டத்துக்கு என்ன பேர்? டிலைட் அப்படின்னு பொருள். அப்படின்னா டிலை, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற அந்த தோட்டத்துலதான் அவனை கொண்டு போய் வச்சாராம். அதுதான் பரலோகம். ஆனா இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கா? நம்முடைய சூழ்நிலை அப்படி அல்ல. நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், தவிக்கிறோம். அதாவது ஒரு அடி எடுத்து வச்சா உடனே பிரச்சனை, இன்னொரு அடி எடுத்து வச்சா இன்னொரு பிரச்சனை வருது, இப்படி திரும்பினா ஒரு பிரச்சனை வருது, இதை சொன்னா ஒரு பிரச்சனை வருது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளுக்குள்ள நாம கடந்து வந்து கொண்டிருக்கோம். அப்போ நாம முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வரணும். இப்போ நான் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் நான் மாறணும் ஆண்டவரே, ஏன்னா அதுக்கு நேரா என்ன நடத்துங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கூடுகைகள் நடக்கிறது, இல்லையா? அதுக்குதான் இந்த கூடுகை. இதுல இந்த கூடுகைன்னா நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா வரணும், மகிழ்ச்சியோடு வரணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணும்? பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், நம்ம அதுக்கு நேரா நடத்தும். எதுக்கு நேரா? பரலோகத்துக்கு நேரா நடத்தும், மகிழ்ச்சிக்கு நேரா நடத்தும், சந்தோஷத்துக்கு நேரா நடத்தும், சமாதானத்துக்கு நேரா நடத்தும். இப்ப நான் இங்க வந்தப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கினே வந்தேன். இங்க உள்ள வரும்போது சரவணன் இருந்தான். அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவன் உடனே சொன்ன வார்த்தை என்னதுன்னா, ஆயா குளிச்சுங்கிறாங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன நினைச்சேன், போன மாசத்துல அடுத்து போன முறை வந்தப்ப நிறைய பேர் எப்படி வராங்க, அப்படியே அவசர அவசரமா வேலையில அங்க ஏதோ சொல்லி, இப்ப அம்மா சொல்லியிருப்பாங்க, உடனே வந்திருப்பாங்க, அப்படி வருவாங்க எல்லாம் நைட்டி போட்டுன்னு, இல்லையா? வேற வழி இல்லையா? இப்போ ஆலயத்திற்கு போறோம். ஆலயத்துக்கு எப்படி போவோம்? சாரி கட்டின்னு குளிச்சுட்டு ஒரு ஒழுங்கா போறோம். ஆலயத்திற்கு எதுக்கு போறோம்? தேவனை தரிசித்துக்கு போறோம். இப்ப இங்க எதுக்கு வரோம்? அதே தேவனை தரிசிக்கத்தான் வரோம். ஆனா இங்க வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அவசர அவசரமா பரவாயில்ல அப்படின்னு உட்கார்றோம். அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லணும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்க. சரவணன் நீட்டா வந்திருக்கிறான். இதோ அந்த அம்மா நல்லா அவங்க நல்லா வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க மட்டும் தான் கொஞ்சம் இருக்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. இப்ப அப்போ நாம முதல்ல அதை தான் செய்யணும். இப்ப நாம யாரை தரிசிக்க போறோம்? ஆண்டவரை தரிசிக்க போகிறோம். அப்போ அந்த உணர்வு எனக்கு வரணும். நான் ஆண்டவரை தரிசிக்க போகிறேன். அப்ப ஆண்டவரை தரிசிக்க போறேன்னா நான் ஒழுங்கா போகணும், சுத்தமா போகணும், உற்சாகமா போகணும், மகிழ்ச்சியா போகணும், எதிர்பார்ப்போடு போகணும். ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வந்தா என்னை ஆசீர்வதிக்கப்பாரு, ஆசீர்வதிச்சா எனக்கு எல்லா கவலையும் மாறிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ணணும்? இங்க வரணும். போன முறை வந்தப்போ கூட உங்களுக்கு நான் சொன்னேன், இங்க வரும்போது எப்படி வரணும்? பேச்சிலேயே உங்களுடைய அன்பு வெளிப்படணும். பேசும். இப்ப நீங்க போன முறை வரல இல்லையா? அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த சின்ன ஓட்டம், சின்ன விஷயத்த சொல்றாது, என்ன சொன்னன்றத நீங்க புரிஞ்சுக்குங்க. 3 விஷயத்த சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னா, நாம நிறைய என்ன பேசுறோம்? எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறோம். என்ன பேசுறோம்? எதிர்மறையா. எப்படி எதிர்மறையா? இப்ப வரலையா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன வரலையான்றோம். வந்துட்டீங்களான்னு கேட்கறதுக்கு என்ன சொல்றோம்? வரலையா
அப்படின்னு ஒரு பழக்கத்துல இல்லையா, எல்லாம் அந்த மாதிரி. இப்ப சாப்பிட்டியா சாப்பிடலையா, சாப்பிடுன்றதுக்கும் சாப்பிடலையான்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? சாப்பிடலையானா வானா அப்படின்ற மாதிரி, சாப்பிடுன்னா சாப்பிடு என்ன சரியான பதம். அப்போ இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை நாம வழக்கமா வச்சிருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, எதிர்மறையான வார்த்தை உங்க வீட்டுல எத்தனை முறை பேசுறீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தை பேசுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ அத முதல்ல நம்ம மாத்திக்கிறோம். என்ன பண்ணணும்? அதை முதல்ல மாத்தணும், அந்த வார்த்தைகளையே மாத்தணும். அதை பேசுறது நம்ம எதுக்காக கேட்கிறோம்? சாப்பிடுன்னு சொல்றதுக்காக தான் பேசுறோம் அந்த வார்த்தையை. ஆனா சாப்பிடலையான்னு கேட்கிறோம். அப்போ அது எதிர்மறையான வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? மாத்தி பேசணும். இனிமே சரியான வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அடுத்தது, பேசும்போதே அன்பு வெளிப்பட வேண்டும். இப்ப பிள்ளை தப்பு பண்ணா கூட அதை அன்பாக கண்டிக்க பழக்கணும் இல்லையா? நீ உருப்பட மாட்ட, நீ தேரவே மாட்ட, நீ இப்படித்தான் போவ அப்படின்ற வார்த்தையை நம்ம பத்தியா பாக்குறீங்க நீங்க 2 பேரும் பத்தியா? ஆமா, இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமே என்ன பண்ணக்கூடாது? நாம பேசுற வார்த்தைகள் என்ன வார்த்தை பேசணும்னா அன்பான வார்த்தைகள் பேசணும். நீங்க நல்லா இருங்க, நீ நல்லா வருவ, நீ இன்னும் சிறப்பா வருவ, இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணினா நீ சரி பண்ணிடலாம், நீ கொஞ்சம் நல்லா யோசி, நீ இப்படி யோசிச்சு பாரு, இப்படி யோசிச்சா உனக்கு அது கரெக்டா வந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம உற்சாகமான வார்த்தைகளை நாம சொல்லி பழக வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே நாம என்ன பண்றோம்? தவறு பண்றோம். இப்ப ஆண்டவர் பேசுற போது என்ன பண்றாரு? உங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. நீ எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல என்ன சொல்லு? அவங்க சமாதானம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கே நீங்க என்ன சொல்லணும்? நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ, நீ சிறப்பா வருவ, நீ இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்க, உன்ன இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ, அப்ப இன்னும் நல்லா வருவ, இன்னும் சிறப்பா, இப்ப இது வரைக்கும் நல்லா பண்ண, இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படி உற்சாகமான வார்த்தைகளை பேச வேணும். அப்போ பேசுறதுல என்ன பண்ணணும்? அன்பு வெளிப்பட வேண்டும். என்ன செஞ்சாலும் அதுல என்ன வரணும்? அன்பு தான் வெளிப்படணும். தவறான ஒரு காரியத்தையும் யூஸ் பண்ணவே கூடாது. நான் இப்ப கவனிச்சேன், போன் பண்றாங்க, ஒரு முன்ன பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க கொஞ்சம் தன்மையா சொல்லுங்கம்மா, கூட்டின்னு வாங்கம்மா, அவங்க வரட்டும்மா அப்படின்ற மாதிரி பேசுனதை நானே பார்த்தேன். இப்ப இங்க உட்கார்ந்தே பார்த்தேன். அப்போ அப்படித்தான் நம்ம பழகிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். தம்பி, இங்க அங்க உனக்கு அந்த வேலையே கிடையாது, நீ என்னதான் பார்க்கணும், ரைட்டா? யார பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னதான் பார்க்கணும், யாரும் பக்கத்துல யாரையும் நோண்டக்கூடாது, சரியா? கொஞ்ச நேரம் பொறுமையா என்ன கவனிக்கணும். முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு என்னன்னா கவன சிதறல் இருக்குது பிள்ளைகளுக்கு முக்கியமா. இப்ப நீங்களே சொன்னீங்க, பாப்பாவுக்கு கவன சிதறல் அது ரொம்ப முக்கியம். அப்ப கவன சிதறல் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு எதுவுமே மைண்டுக்கு போகாது, வரவே வராது. அப்ப முதல்ல அதை பழகிக்கணும். இப்ப இங்க உட்காந்து ஏன் கவன சிதறல் இருக்குன்னாக்கா ஒண்ணும் இல்ல. இங்க நான் பேசினுக்கிறேன், இவன் என்ன பண்றான்? அங்க பாக்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு நான் பேசுறது என்ன ஆகுது? உள்ள போகாது. அவனுடைய கவனம் அங்க அப்படி சுத்தினே இருக்கிறதுனால வரவே வராது. முதல்ல அதை பழகிக்கணும். படிக்கிற பிள்ளைங்க, இதை இப்ப கூட சொல்றேன், பாத்தியாமா? இப்பதானே சொன்னேன் நான் உங்களை சொல்லினேங்கிற, நீ என்ன பண்ற? அங்க எது நோன்ற, அது என்ன பண்ற, எப்படி? அது படிக்கிற பிள்ளைகளுக்கு கவன சிதறல் இருக்கவே கூடாது. கவனம் எங்க இருக்கணும்? அதாவது படிக்கும் போது படிக்கணும், விளையாடும் போது விளையாடணும், தூங்கும் போது படிக்கிறதும் படிக்கும் போது தூங்குறதும் சரியான பதமா? கிடையவே கிடையாது. அப்ப கத்துக்கணும், பொறுமையா புரிஞ்சுக்கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். சோ அதுக்கு அடுத்தது நீங்க ஜபத்தோடு இங்க வரணும். இப்ப
நீங்க என்ன பண்ணணும், இப்ப வரேன்னு தெரியும் இல்லையா, ஒருவேளை இன்னைக்கு நேற்று தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நேற்று சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு இந்த டைமுக்கு வரப்போறாரு, இப்போ வந்து ஆண்டவரே நீ என்கிட்ட பேசணும், எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க பேசணும், எங்களுக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியும், அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசணும், எங்களுக்கு ஆசீர்வாதமா பேசணும், நாங்க சந்தோஷமா அந்த கூடுகையில போய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்க சமாதானத்தோடு வீடு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஜெபம் பண்ணிருக்கணும். அப்போ ஜெபம் பண்ணி இருந்தால் என்ன நடக்கும், நானும் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்களும் ஜெபம் பண்றீங்க, அப்போ வந்து ஆவியானவர் அபரிதமாக இறங்கி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த அடிப்படைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் மெயினா நான் பேசுனது, நேற்றுக்கு போன முறை வந்தப்போ இதான் பேசுனது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப இன்னைக்கு இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ள வந்துடும். இப்போ பரலோகத்தை குறித்து நம்ம எதுக்கு ஆண்டவரை தேடுறோம்னா, பரலோகம்னா என்ன, சந்தோஷம். அப்போ சந்தோஷமாக வாழ வேண்டிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், யாரு எப்ப கால வருவானே தெரியாது, சொந்தங்கள் கூட என்ன பண்றது இல்ல, நமக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது இல்ல, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி வேதமே சொல்லி கொடுக்குது. அப்போ மனுஷர் மீது நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அப்போ அந்த நம்பிக்கையே ஆண்டவன் ஏற்படுத்த வேண்டும். இப்போ எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை, இப்போ எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா அடுத்தவங்களை கெடுப்பாங்களா, அடுத்தவங்களை கால வருவாங்களா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. இப்போ என்னன்னா அவங்க வேற ஒரு காரியங்கள் இருக்கிறதுனால, அவங்களுக்கு சத்தியம் தெரியாததுனால இந்த தவறை செய்யறாங்க, அவ்வளவுதான் விஷயம். சத்தியம் தெரியாததுனால அவங்க இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு நமக்கும் பாதிப்பு அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அதுக்காக தான் நான் இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒழுக்கத்திற்குள்ள முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இங்க வரும்போது ஆண்டவரை தரிசிக்க வருகிற அந்த முறைமையோடு என்ன பண்ணணும், வருகிறவர்களாக நாம பழகி கொள்ளணும். எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி, ஆனா நீங்க யாரும் தப்பா வரல, எல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கீங்க. ஆனா நான் வந்த உடனே பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் என்ன எதிர்பார்த்துன்னு வந்தனோ அதை அம்மா கரெக்டா பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அவங்க அம்மாவும் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சொல்யூஷன் தேடுறோம். ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு என்ன தேடுறோம், ஒரு அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும், எனக்கு உடனே தீர்வு கிடைக்கணும். இப்போ ஒரு வியாதி வருகிறது, அல்லது ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, அதுக்கு என்ன பண்ணணும், உடனே ஒரு தீர்வு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம எதை கண்டுபிடிக்கணும், முதலாவதுன்னா காரணத்தை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், காரணம் இல்லாம காரியம் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா. காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரணத்தோடு தான் ஒரு விஷயம் நடக்கும், ரைட்டா. இப்ப அது கூட சரவணன் தான் இப்ப அது கூட எக்ஸாம்பிள். இவன் என்ன பண்ணா, உஷாரா இங்க வரும்போதே பால் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா வந்து குளிக்க போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணா, உள்ள போயிட்டு அத வந்து பால் அந்த பாத்திரத்துல ஊத்தி கொதிக்க வைக்கணும். ஆனா அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எந்த பாத்திரத்துல ஊத்துறது. ஆனா அவன் சரியா வேலை செஞ்சுட்டான், இது சந்தேகமா இருக்கு, அதனால நான் இந்த வேலையை செய்யல அப்படின்னு அழகா வெளியே வந்துட்டான். சந்தேகமா ஒரு விஷயம் மாத்தி ஏதோ பண்ணி அந்த பால் கெட்டு போய் இல்லையா, அப்படி வராம அவன் உஷாரா என்ன பண்ணிட்டான், இது ஏதோ சந்தேகமா இருக்குப்பா, நான் பண்ணல அப்படின்னு வந்து உட்காந்துட்டா. அம்மா வந்தாங்க, பால் ஊத்திட்டியா அப்படின்னு போது, இல்லம்மா எனக்கு அது சந்தேகமா இருக்கு பாத்திரம் அப்படின்ட்டு இவங்க தான் போய் பாலை காய்ச்சி டீ போட்டாங்க. சோ அப்போ காரணம் இல்லாம என்ன நடக்காது, காரியம் நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணும், காரணத்தை தெரிஞ்சு கொள்ளணும், எதுக்காக இது நடக்குது, எந்த விசேஷத்துக்காக இந்த காரியம் நடக்கிறது எனக்கு அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும் அதுல, அந்த விசேஷத்துல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தலைவலி இருக்குன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் என்ன வருது, தலைவலி. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே காரணமா இருக்க முடியுமா, எனக்கு தலைவலி வேற காரணத்துக்காக, உங்களுக்கு தலைவலி வேற காரணத்துக்காக, அம்மாவுக்கு தலைவலி வேற காரணத்துக்காக, வேற வேற காரணமா இருக்கு. ஆனா இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன்.
இப்ப நான் ஒருத்தர்கிட்ட நான் போய் கேக்குறப்பா, எனக்கு ரொம்ப தலைவலியா, ஒரே கஷ்டமா இருக்கு. அவர் என்னன்றாரு, போய் புளிய மரத்தை சுத்து அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. அப்படி சுத்தினதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, தலைவலி போயிடுச்சு. அப்படின்னா அதே விசேஷத்தை நீங்க செஞ்சா சரியாயிடுமா? சரியாவாது. இப்போ உங்களுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்கு எப்படி ஏன் அது சரியாச்சு அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறேன். டெய்லி வேலைக்காக போறேன். ஒரு குறிப்பிட்ட பஸ்ல, அந்த பஸ் மட்டும்தான் நான் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே நிற்கும். நான் பணி செய்யற இடத்தாண்டியே போய் இறங்கக்கூடிய பஸ் அது மட்டும்தான். ஆனா அது எத்தனை மணிக்கு போகுதுன்னே எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு முறையும் அந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு போகும்போது அது என்ன ஆயிடுது, முன்னாடி போயிடுது, எல்லாம் பின்னாடி வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் வேற வண்டியில போய் நடந்து என்னுடைய வேலைக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து, இது எனக்கு பெரிய மன உளைச்சல். என்னடா இது, எப்பவுமே இந்த பஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எத்தனை மணிக்கு தான் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா எனக்கு வழி காட்டினவரு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா தெரியல, அவர் எனக்கு என்ன சொன்னார், போய் புளிய மரத்தை சுத்துன்னு சொல்றாரு. இப்ப நான் அங்க போய் சுத்துனதுனால அந்த பஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த நாள்ல இருந்து அதே பஸ்ல அந்த டைமுக்கு போய் அந்த பஸ்ல ஏறி கரெக்டான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். புரியுதா? இப்ப நான் சொல்றது புரியுதா? அப்ப நாம எல்லாம், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? புரியுதா? இது உதாரணத்துக்கு சொல்றேன். இது முக்கியமானது கிடையாது. இது 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 பெரிய விஷயமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றது. அப்ப நான் என்ன பண்ணணும், எந்த பிரச்சனை ஆனாலும் நான் என்ன பண்ணணும், காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எதற்காக இது நடக்கிறது? அப்போ அந்த காரணத்தை யார் எனக்கு வெளிப்படுத்துவார்னா, கர்த்தர் தான் அதை எனக்கு வெளிப்படுத்துவார். இப்ப கர்த்தரிடத்துல நான் உட்கார்ந்து முழங்கார் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு சொல்லுங்க, அல்லது காரணத்தை வெளிப்படுத்தி அதற்கு எனக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நாம என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். ஏன் நான் ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா, ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் என்ன பண்ணாரு, அப்போ படைச்சவருக்கு தான் என்ன தெரியும், எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியும், நான் என்ன தவறு பண்றேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த மோட்டார் சைக்கிளை அந்த கம்பெனில கொண்டு போய், எந்த கம்பெனி தயாரிச்சாங்களோ அந்த கம்பெனில போய் விட்டாதான் அவனுக்கு அந்த ஈஸியா அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் வேற ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் விட்டா அவனுக்கு அது தெரியாது. அவன் எதையோ பண்ணி எதோ குழப்பி மாத்தி மாத்தி போட்டு பிரச்சனைக்கு தீர்வே வராது, பிரச்சனை அதிகமாகத்தான் மாறிடும். ரைட்டா? சோ இப்ப வாசிங்க, மத்தேயு 25வது அதிகாரம் 1 வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தனது தீவட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டியை அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு
போதும். இப்ப இந்த இதுல வந்து இதுக்கு ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து ஆவிக்குரிய அர்த்தம். என்ன அப்படின்னா, வாங்கம்மா, எண்ணெய் என்றால் எண்ணெய் அப்படின்னா எதுக்கு உதாரணமா சொல்லப்பட்டது அப்படின்னா, உட்காருங்க. எண்ணெய் என்பது எதுக்கு உதாரணமா சொல்லப்படுது அப்படின்னா, அபிஷேகத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுற ஒரு காரியம். ஆனா இன்னொரு காரணம் என்னன்னா, நாம உலக பிரகாரமான காரியத்தை யோசிக்கணும். நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? 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 இப்ப இப்ப நாம ஆவிக்குரிய விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கணும். உலக பிரகாரமான காரியம் அப்படின்னா அதுக்கு இந்த காரியத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்ப படிச்சியம்மா, உனக்கு புரிஞ்சிச்சா? படிச்சாங்களே, கேட்டியாம்மா? நீ என்ன புரிஞ்சிச்சு? கேட்கல. புரிஞ்சிச்சாமா? என்ன படிச்ச? புரிஞ்சிச்சா? இப்ப சரி சரி சரி, நான் உங்களை கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. ஒரு 10 பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை பார்க்கறதுக்கு போறாங்க. அதுல 5 பேர் என்ன பண்றாங்க? எண்ணெயோட போயிருக்கிறாங்க. இன்னொரு 5 பேரு எண்ணெய் இல்லாம போயிருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ எண்ணெய் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஆண்டவருக்குள் பிரவேசித்து விட்டார்கள். எண்ணெய் கொண்டு போகாதவர்கள் ஆண்டவரோடு சேரவே இல்லை. அவரோடு கூட கல்யாண விருந்துக்கு பிரவேசிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய சப்ஜெக்ட். புரியுதா? அப்போ நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, எந்த காரியத்தை செய்தாலும் திருந்த செய்ய வேண்டும், திருந்த செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப அறகுறையா செய்யாம முழுமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயம், அர்த்தம். இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க, ஆண்டவரை பார்க்க போறாங்க, அவங்க தீவெட்டி எல்லாம் கொண்டு போறாங்க. ஒரு 5 பேர் மட்டும் என்ன பண்றாங்க? கூட கையில எண்ணெயும் கொண்டு போறாங்க. ஒருவேளை எண்ணெய் ஆயிடுச்சுன்னா இந்த எண்ணெயை ஊத்தி அந்த தீவெட்டியை எரிய வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை, முன் யோசனையோடு போறாங்க. ஆனா அடுத்த 5 பேர் என்ன பண்றாங்க? வெறும் தீவெட்டியை மட்டும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா கையில என்ன கொண்டு போல? எண்ணெயை கொண்டு போகல. அது அணைஞ்சு போகும்போது இவங்க போய் வச்சிருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் கொடுன்னா அவங்க என்ன, எனக்கே போதுமான கொஞ்சம் தாமா கொண்டு வந்திருக்கிறேன், நீ போய் என்ன பண்ணு, வேற எங்கேயும் போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக செய்யற காரியத்தை எப்படி செய்யணும்? திருந்த செய்ய வேண்டும். நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, அவசரத்துல ஒரு அவசர கதியா சில விஷயங்களை வித்தியாசமா செஞ்சுட்டு போறோம். முடிஞ்சா போதும், இவ்வளவு செய்து பண்ணா போதும். இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அது ஒரு அறக்குறையா அவசரமா பண்ணிட்டு போயிடுறதுனால என்ன ஆயிடும்னா இது போல நடக்கும் அப்படிங்கறதா அதனுடைய உதாரணத்தை நான் சொல்றது. புரியுதா? 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 கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப நாம எந்த காரியத்தை செய்தாலும் எப்படி செய்யணும் அப்படின்னா, திருந்த செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும், பூரணமாக பூர்த்தியாக செய்ய பழக வேண்டும். கரெக்டா? இப்ப ஸ்கூலுக்கு போற ரெடி ஆகுறாங்க பிள்ளைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரம் தான் இந்த பாக்ஸ் எடுத்து வைக்கணும், அந்த பாக்ஸ் எடுத்து வைக்கணும், அது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா, அங்க இங்கன்னு ஆடி போட்டு கடைசியில பாதி புக் எடுத்துக்க தேவையான புக்ஸை விட்டுட்டு தேவையில்லாத புக்ஸை பேக்ல வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்க. அப்போ இது என்ன பண்ணும்? முன்னெச்சரிக்கையா முன்னாடி நைட்டே எதெல்லாம் தேவை ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு, டைம் டேபிள்ல நாளைக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட் நடக்குது அந்த சப்ஜெக்ட் எல்லாம் குறிச்சு, அந்த சப்ஜெக்டுக்கு தேவையான புக்ஸை மட்டும் எடுத்து வச்சு, பென்சிலை எடுத்து வச்சு, பேனாவை எடுத்து வச்சு, தண்ணி பாட்டிலை எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி காலையில சரியான நேரத்துக்கு முன்கூட்டியே எழுந்து ஆயத்தப்பட்டு போறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? 7 மணி பஸ்னாக்கா 6-7 மணிக்கு தான் ரெடியே ஆவாங்க. ரைட்டா? தெரியுமா? இந்த பார்த்துருக்கோமா? அப்பதான் அவசரமா ஐயோ டைம் ஆயிடுச்சே, பஸ் வந்துருமேன்னு பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமையும் ஓடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது என்பதை
உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ எதை செய்தாலும் திருந்த செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும், யோசித்து செய்ய வேண்டும், சிந்தித்து செய்ய பழக வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க ஆ கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ஆ என்கிற வார்த்தை உண்மையும் ஆ எல்லா அங்கீகரிப்புக்கும் ம் பாத்திரமுமானது. ம் அவர்களில் பிரதான பாவினான். ஆமா. ஆண்டவர் இப்ப பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ரைட்டா? அப்போ நம்மை மீட்பதற்காக, நம்மை மீண்டு ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். அப்போ மீட்டு ரட்சிக்க வந்த ஆண்டவரை நாம என்ன பண்ணணும்? கனப்படுத்த வேணும். நம்ம எல்லா நேரங்களிலும் என்ன பண்ணணும்? கனப்படுத்துறதுக்கு நாம முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வாரம் சர்ச்சுக்கு போடலாம் பரவாயில்ல, இந்த ஜப கூடைக்கு போடலாம் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னிடத்துல வா, நான் என்ன பண்றேன்? உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆனா நாம என்ன சொல்லியிருக்கிறோம்? எனக்கு பிரச்சனையை மாத்திருங்க, அப்புறம் நான் என்ன பண்றேன்? நான் உங்க சர்ச்சுக்கு வரேன் அல்லது உண்மை தேடுவதற்கு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். வாசிங்க லூக்கா 15வது அதிகாரம் 1 வாசிங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவர்களுடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக் கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், கூட சந்தோஷப்படுங்கள் என்பான். ஆமா. இப்ப ஆண்டவர் நம்மை அனைவரையும் தேடுகிற தேவனாக இருக்கிறார். நாம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். எல்லாருமே உலகமே அவருடையது. உலகத்தில் உள்ள அனைவரும் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா சில பேர் ஆண்டவரை தேடுறாங்க, அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை தேடி வராங்க. பலர் என்ன பண்றதில்ல? அவரை தேடி வர்றதே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த வராத ஆத்துமாவை தான் தேடி போறாராம். இப்ப அதுக்கு உதாரணம் தான் இந்த காரியம். ஒரு மனுஷன் இடத்துல 100 ஆடு இருக்கு, அதுல ஒரு ஆடு காணாம போகுது. அப்போ இப்போ 100 ஆடுல ஒரு ஆடு போச்சுன்னு சரி போனா போது, இந்த 99 யார் பாதுகாக்கிறது அப்படின்னு அவர் பாதுகாக்காம இதை ஒரு பக்கம் விட்டுட்டு காணாமல் போன இன்னொரு ஆட்டை தான், அந்த ஒரு ஆட்டை தேடிதான் ஆண்டவர் போனார் அப்படின்றதுக்காக தான் உவமை அது. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் தேடுகிறவராக இருக்கிறார், எல்லாரையும் தேடிக்கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம ஆண்டவரை தேடி வருகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்போ அப்படி மாறினால் என்னுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா ஆண்டவர் நம் மீது நோக்கமாக இருக்கிறாரா, கண்ணோக்கமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 34 என்னம்மா போற வர, என்ன உன் வேலை தெரியல எனக்கு. ஏமா நீ போற வர, ஒண்ணு போயிடு. பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க. 34:15. கர்த்தருடைய கண்கள்
நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. திறந்திருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் யார் மீது நோக்கமா இருக்கிறாரா? நீதிமான்கள் மீது நோக்கமா இருக்கிறார். அப்போ நீதிமான்கள் யார்? பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், நீதியாய் ஜீவிக்கிறவர்கள், காரியங்களை சரியா செய்யறவர்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 14:40. 1 கொரிந்தியர், அவன் அமைதியா உட்காந்துக்கிறான், அவனையே நோண்டி இருக்கிற நீ. அவன் ஒழுங்கா கேட்டுங்கிறான். 1 கொரிந்தியர் 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமா சரியா நேர்த்தியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும் அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? எல்லாம் நல்லொழுக்கமா செய்யணும், கிரமமா செய்யணும். அதாவது ஒரு ஒழுங்கு மாறாம. உட்கார்றது எப்படி உட்காரணும்? நேரா உட்காரணும். நடக்கும்போது லெஃப்ட் சைட்ல நடந்து ஓரமா போகணும். இங்க வந்து நான் பேசிக்கிறேன், இங்க பாட்டுக்கு விளையாடிக்கின்னு போய்க்கின்னு வந்துன்னு, அது ஒழுங்கா? ஒழுங்கு கிடையாது. அப்போ பிள்ளைங்களுக்கு அது நம்ம சொல்லி கொடுக்கணும், பிள்ளைங்களும் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். ரைட்டா? அப்பதான் மாற்றங்கள் வரும். அப்பதான் அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். ஒழுங்கா யார் இருக்கிறான் அவங்களுக்கு தான் கீழ்ப்படிதலை பத்தி அவங்களுக்கு தெரியும். அப்பதான் ஒழுங்கா இருக்க. அப்போ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப அதுக்கேற்ற பலாபலன் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். அதுதான் 34:15 மறுபடியும் வாசிமா. சங்கீதம் 34:15. நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள். ஆமா, அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாமும் என்ன பண்ணணும்? எதை செய்தாலும் ஒழுங்கா செய்யணும், கிரமமா செய்யணும், சரியா செய்யணும், நேர்மையா செய்யணும், அன்பா செய்யணும், பரிசுத்தமா செய்யணும், நேசத்தோடு செய்யணும், பாசத்தோடு செய்ய பழக வேண்டும். இனிமே என்ன பண்ணக்கூடாது? தவறி கூட நீ பிள்ளைகளை கூட, சொந்த பிள்ளைய கூட என்ன பண்ணக்கூடாது? தவறான வார்த்தையை பயன்படுத்தி திட்டவே கூடாது. அவனுக்கு எதை செஞ்சாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, பொறுமையா சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இப்ப ஆண்டவர் இடத்துல எந்த தப்பு செஞ்சு வந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சீஷன் போய் ஆண்டவன் கேட்கிறான், என் சகோதரனுக்கு நான் எத்தனை முறை மன்னிக்கிறது அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 70 தடம் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கணக்கே கிடையாது. நீ எத்தனை முறை அவன் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டாலும் என்ன பண்ணணும்? நாம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆண்டவரே சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நாம என்ன பண்ணணும்? அப்போ நாம பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அது நம்ம சொந்த பிள்ளை, நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா தான் பண்ணணும். அதுக்காக ஒண்ணு கோச்சிங் எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எப்படி ஆகும்? எல்லாத்துக்கும் கோவப்படுறது சரியான காரியமே கிடையாது. அப்போ பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ பிள்ளைங்களுக்கு அது 1 முறை தப்பு செய்யும், 2 முறை தப்பு செய்யும், 10 முறை செய்யட்டுமே, திரும்ப நல்லா சொல்லி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லி கொடுங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறது இல்ல, கெட்டு போறது இல்ல. அதனால என்ன நடக்குதுன்னா, பிள்ளையையும் நம்ம என்ன பண்றோம்? அவங்க மனசை கெடுத்துடுறோம், நமக்கும் அது ஆபத்து. இப்ப நான் கோவப்படுறதுனால, நீங்க கோவப்படுறதுனால உங்க உடம்புக்கு தான் அது பாதிப்பு. கரெக்டா? உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? தேவையில்லாத அமிலங்கள் எல்லாம் உள்ள உடம்புக்குள்ள சுரத்து, அது நம்முடைய வயிற்றை பாதிச்சு சாப்பிட முடியாம போய், தூங்க முடியாம போய் உங்க உடம்ப தான் அதிகமா பாதிக்குமே தவிர அது நன்மை கொண்டு வராது. அப்போ பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க பொறுமையா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ இதெல்லாம் ஒழுங்கு. அப்போ பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, பைபிள்ல சொல்லி இருக்கு, நீங்க ஞாபகம் வச்சுங்க. 1 கொரிந்தியர் 14:40 என்ன சொல்லுது? எதை செஞ்சாலும் எப்படி செய்யணுமா? ஒழுங்கும் கிரமமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது.
இப்ப ஆண்டவரே ஒரு ஓமை சொல்றாரு. என்ன ஓமை சொல்றாரு? அங்க ஆண்டவரை பாக்குறதுக்காக 10 பேர் போயிருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல 5 பேர் ஆண்டவரோடு சேர்ந்து கல்யாண விருந்துக்கு போயிட்டாங்களாம். 5 பேரோட நிலைமை, ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாராம். ஆனா அவங்க செஞ்ச தப்பு என்ன? ஒரே ஒரு தப்பு, எண்ணெயை கொண்டு போன கூட, வேற ஒண்ணும் செய்யல. ஆனா ஆண்டவரை பார்க்கத்தான் போனாங்க அவங்க. ஆனா கையில எண்ணெய் இல்லாததுனால ஆண்டவரோடு அவங்க கல்யாண விருந்துக்கு போக முடியாம போச்சு. அவங்க எண்ணெய் கையில வச்சிருந்ததுனால அந்த எண்ணெயை அந்த தீபத்துல ஊத்தி அதை எரிய வச்சு ஆண்டவரோடு கூட கல்யாண விருந்துக்கு இதுதான் வித்தியாசம். அப்போ செய்யறத நீ என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணுமா? கரெக்டா செய்யு, பொறுமையா யோசிச்சு செய்யு. அப்போ நீ 7 மணிக்கு போகணும்னா நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? 5 மணிக்கு எழுந்தாதான் நீ 7 மணி பஸ்ஸை பிடிக்க முடியும். அப்போ நீ 5 மணிக்கு பழகு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் சொன்னா 10 முறை சொன்னா புரியாதா? 15வது முறை கண்டிப்பா செய்யுமா செய்யாதா? கண்டிப்பா செய்யும். ஆமா, ஆமா, அது நடக்கும். அப்ப இனிமே வரக்கூடாதுமா, பாத்துக்க. அப்போ இப்ப இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்ப நீ படுக்கிறது எத்தனை மணிக்கு படுக்கிற? 7:30 மணிக்கு தூங்கி, அம்மா ஒரு மனுஷன் எத்தனை மணி நேரம் தூங்கணும் தெரியுமாம்மா? கரெக்டா? அப்ப இன்னைக்கு செய்தி உங்களுக்காக தான் நான் போச்சு. சரி, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. இப்ப இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கு தெரியுமா? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கு உதிக்குதா? 5 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? எழுந்து ஆகணும் கண்டிப்பா. அதுவும் நீங்க ரொம்ப குறிப்பா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும், எல்லா ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி, 5 மணினா சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தூங்குறது அத்தனையும் வேஸ்ட்டுமா. எதுக்கு வேஸ்ட்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ நிறைய நேரம் தூங்குறதுனால லாபமே கிடையாது. புரியுதாமா? அதிகமான நேரம் தூங்குறதுனால லாபம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன் கேளுங்க. சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆக்சிஜன் வர்றது குறைஞ்சு போயிடும். தெரியுமா உனக்கு? தெரியுமா? நீ வேணா எங்கேயாவது உங்க நெட் இருக்கா? நெட்ல போய் போட்டு பாரு. 5 மணிக்கு எப்போ ஆக்சிஜன் குறையும் அப்படின்னா, சூரியன் உதயம் ஆயிடுச்சுனாவே ஆக்சிஜன் நமக்கு கிடைப்பது குறைஞ்சு விடும். அப்ப நீ வீட்டுல உள்ள தூங்கி நின்றனா உனக்கு ஆக்சிஜன் வராது, உனக்கு பிராணவாயு கிடைக்காது. பிராணவாயு இல்லாம நீ தூங்கி எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அதனால உனக்கு என்ன பண்ணாது? ஆரோக்கியம் இருக்கவே இருக்காது. புரிஞ்சு கொள்ளுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு இப்ப பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? 5 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு எழுந்தெல்லாம் ஏன் எழுந்தாங்கன்னா இதுதான் காரணம். சும்மா எழுந்துக்கல. அவன் வயலுக்கு போனவன் எத்தனை மணிக்கு போனான்? 4 மணிக்கு மாட்டை கட்டின்னு ஓடிடுவான். ரைட்டா? 4 மணிக்கு மாட்டை கட்டிட்டு வயலுக்கு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். ஆனா படிக்காதவன் படிக்காம இருந்தாலும் அவனுக்கு அந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது. அதனால எல்லாமே விசேஷமா இருந்தது. ஆனா நமக்கு இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சும் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம். நெட்டு கையிலே இருக்கு, செல்போன் இருக்கு, போட்டு பார்த்தா தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. உண்மை இது, ரகசியம் இது, புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எழுந்தே ஆகணும் கட்டாயம். அதுக்கு பிறகு நீங்க தூங்குனீங்கன்னா ஒரு லாபமும் கிடையாது என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரியாமா? அடுத்த முறை இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். அதுவும் குறிப்பா உங்களுக்கு தேவையானதை பேசலாம், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதை முடிச்சிடுறேன். அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, இது உங்களுக்கானது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஓமானத்திற்கான ஆதாரம். புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இதெல்லாம் சரியா செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு சரியாக நமக்கு கிடைக்கும். ரைட்டா? புரியுதா? கர்த்தர் தாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வதித்து நம்மை காப்பாராக.
ஆமென். ஜெபம் பண்ணலாம். தலைகளை தாழ்த்துங்க. ஒரே நிமிஷமா. ஜெபம் பண்ணிடலாம். ஜெபம் பண்ணிட்டு சாட்சி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமானதாக அமைய உதவி செய்யும். இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நிச்சயமாக ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, அதை கேட்ட நம்முடைய மக்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். சாட்சி சொல்லுமா?